இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் மற்றும் அதி அற்புதமான ஆன்மீக விளக்கங்களை நமக்காகவே இங்க பகிர்ந்துக்கிறதுக்காக வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம் சார். வணக்கம். சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் சார். பசுக்களை நம்ம கோமாதாவா தெய்வமாக வழிபடுறோம் இல்லையா? 33 கோடி தேவர்களும் அந்த ஈஸ்வரனும் அம்மையும் கூட அதனுள்ள அடக்கம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதன் சிறப்புகளை நம்ம பாரம்பரியத்தில் நம்முடைய சாஸ்திர ரீதியாக என்ன குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு? பசுனுடைய விசேஷத்தை பற்றி ரொம்ப அழகாக கேட்டிருந்தது. நான் இப்போ வெளிநாடு போயிட்டு நேற்று வந்திருந்தேன். அங்கே அவள் வருத்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டேன்னா அவள் சொன்னா, சாமி உங்களுக்கெல்லாம் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுனா அழகாக பசு பூஜையை ரொம்ப அழகாக பண்ணுறதுண்டு, ரொம்ப சிறப்பாக வழிபடுறதுண்டு. இன்னும் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வழிபட முடியல. வீடு மொழுகிறதுக்கு எங்களால் சௌரியம் பத்தலை. ஒரு வரட்டி, அதாவது சாதாரண வரட்டி பார்த்துட்டேன்னா நம்ம ஊர் இதுக்கு அங்கே எத்தனையோ ஆயிரம் கொடுத்து வாங்குகிற அளவுக்கு, காசு கொடுத்து வாங்குகிற அளவுக்கு இருக்குது. பசு பூஜையோட மகத்துவம் அங்கே இருக்குது. நாங்கள் வெறும் சில பூஜை தான் பண்ணுற முடியாது, ஆனால் பசு பூஜையே பண்ண முடியும். ஏன் கோயிலில் கூட பசுமாடு வழிபாடு பண்ண முடியறதில்ல. அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அந்த கோயிலில் போய் பேசின்னு இருக்கும்போது இந்த வார்த்தை அத்தனை பேர் சொல்லியிருந்தா. அப்போ பசுவனுடைய மகத்துவத்தை பற்றி பாருங்கள். சாத்வீக தன்மைகளை உடையது பசு அப்படின்னு சொல்லுவான். பாக்ய சூக்தம் ஒரு சூக்தமே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூக்தத்தில் பசுமாடை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இந்த உலகத்துக்கு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, உலகத்துக்கு தேவையான விஷயத்தை அந்த பசு கொடுக்கறது பாருங்க, அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. தன்னுடைய உடம்பு முழுதுமாய் இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சாத்வீக மிருகமாக இருக்கக்கூடியது தான் பசு அப்படின்னு சொல்லுவாள். பசு இருந்தாலும் பிரயோஜனம், இல்லைனாலும் பிரயோஜனம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது பசுமாடு. பிரம்மா முதல் கொண்டு அத்துணை தெய்வங்களும் வாசம் செய்யக்கூடியவள் பசு அப்படின்னு சொல்லுவாள். இன்றைக்கி கூட பெரிய பெரிய ஆலயங்களில் போய் பார்த்தல்னா காலையில் பசுமாடு வச்சு, பார்த்தசாரதி திருக்கோயிலில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் காலையில் முதல் ஸ்க்ரீனை திறக்கும் பொழுதே, அந்த ஸ்க்ரீனை திறக்கும் பொழுதே பார்த்துட்டேன்னா பசுமாடு முகத்தில் தான் பகவானே கண் விழிக்கிறாராம். கோகுலத்தில் கிருஷ்ண பரமாத்மா வச்சுட்டு இருந்தது பசு தான். அவ்வளோ விசேஷம் வாய்ந்தது பசுமாடு. பசுவில் எல்லா தெய்வங்களும் சகல தேவதா தியான, எல்லா தெய்வத்தினுடைய தியானமும் கொண்டது தான் பசு. இறைவனிடத்தில் சதாகாலம் ஸ்மரணம் செய்கிறது பசு. பரமேஸ்வரனுடைய பாதத்தில் இருப்பது பசு. பார்வதி பரமேஸ்வரர் வசிப்பது பசு. அதே போன்று பார்த்துட்டோம்னா கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறது பசு. அவ்வளோ விசேஷங்கள் வாய்ந்த பசு பூஜைகள் பண்ணுறது ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக. கண்டிப்பா சார். பசு அதாவது கோமாதாவின் சிறப்புகளை பேசுவதற்கு ஒன்றல்ல ரெண்டல்ல, இந்த ஜென்மம் முழுவதும் போதாது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தவள். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? குமார், புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் மேடம். குமார் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கிறேன். அவருடைய பெயர்? சஞ்சய். டேட் ஆஃப் பர்த்? 4/11/78. பிறந்த நேரம்? மாலை 3 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மூல நட்சத்திரம் தனுசு ராசி. என்ன சார் கேட்கணும் உங்க மகனுக்காக? திருப்பதியில் தொடங்காமல் வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்கா? சார் இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம் சார். சொல்லுங்க ஐயா. பையனுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்கா? திருப்பதியில் ஒன்று தொடங்கிருங்க, அது வளர்ச்சி இருக்குமா? சரி, இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய சிந்தனைகள், அதாவது வெளிநாடு போகலாமா வேண்டாமா குழப்பங்கள் தான் நிறையா இருந்துட்டு இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே 18ஆம் தேதிக்கு மேலே இந்த ஜாதகத்துக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் நிறையா தேடி வருது. அதுக்குண்டான முயற்சிகளும் எடுத்துட்டா அதுக்குண்டான பலன்களும் உண்டு. ஒவ்வொரு திங்கக்கிழமை அதாவது பிரயாண சஞ்சாரகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானை வழிபடுறதும், திங்களூர் போய் சுவாமியை வழிபடுறதும் விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தானங்களில் நெல் தானம் கொடுக்கறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும், வெற்றியையும் கொடுக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க?
ஹலோ வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? என் பேரு சிவசாந்தி, ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேன். சிவசாந்தி அம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 30/5/1987. பிறந்த நேரம்? நேரம் சரியா தெரியல. பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம்? மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், சிம்ம லக்னம். என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? இப்போ என்னோட ஆரோக்கியம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாவே இருக்குது. ஆரோக்கிய ரீதியா எப்படி இருக்கும்? அப்புறம் அம்மா வீட்டுல நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்குது. அம்மா கவலையே படாதீங்க, இது அனைத்திற்குமான தீர்வுகள் இப்ப சார் சொல்லுவாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 29ஆவது வயசு. ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறது. 3 விதமான உபாதைகள் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்கு இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கும். ஒன்று கடன் சம்பந்தமான உபாதை, இன்னொன்று வேலை சம்பந்தமான உபாதை, இன்னொன்று உடல் சம்பந்தமான உபாதை. இந்த 3 உபாதைகள் யதார்த்தமாக பொதுவாக நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த விதமான தன்மைகள் ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு ஏன் இது இப்போதைக்கு பாதிக்கப்பட்டதுன்னா வரக்கூடிய புத்திநாதர் அவ்வளோ விசேஷமாக இல்லாதங்காட்டி நீங்கள் என்ன வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். ஸ்ரீரங்கம் சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் துர்க்கை அம்பாள்கிட்ட எலுமிச்சம்பழம் வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை தன் கையிலேயே வச்சுக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். திருஷ்டிகள் போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் குறையும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. உடல் உபாதைகள் கம்மியாகும். நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து குணவான் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காகவும் என்னோட ஃபேமிலிக்காக கேட்கணும் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 30/6/1993 மேடம். பிறந்த நேரம்? 7:15 மேடம் PM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம், நான் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சரிங்க. அது வேலை வாய்ப்பு கவர்மெண்ட்ல கிடைக்குமா, பிரைவேட்ல கிடைக்குமா? அப்படி கவர்மெண்ட்ல கிடைக்கும்னா நம்ம எந்த மாதிரி பிரார்த்தனை தைரியம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு கேட்கறேன். கண்டிப்பா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம் சார். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. 24ஆவது வயசு நடக்கிறது. 10ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியாகப்பட்டவர் ஜாதகத்துக்கு சூரிய பகவான். ஜாதகத்தில் இப்போ 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாவங்கள் ஜாதகத்துக்கு உத்தியோகஸ்தானத்தை தேடி போகக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. ப்ரைவேட்டில் கிடைக்குமா, அரசாங்கத்தில் கிடைக்குமா? ப்ரைவேட்டாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு உங்களுக்கு. அதுக்குண்டான முயற்சிகள் இருக்கும்போது நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் உண்டு. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்காக நான் என்ன வழிபாடு பண்ணுறது? 2 விதமான தேவதைகள் வழிபாடு. ஒன்று ராஜமாதங்கி ஜபம் ப்ளஸ் இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7:30 சூரிய பகவான் வழிபாடு, ஆதித்ய ஹிருதயம் சொல்லுவோம், சூரிய நாராயண வழிபாடு பண்ணுறது சீக்கிரமாக உன்னதமான பலன்களையும் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தையும் தரும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம கோமாதாவின் சிறப்புகளை பத்தி பேசிட்டு இருந்தோம். இறைவனே கூட தினசரி காலையில கோமகளின் திருமுகத்தில் விழிப்பார் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு தகவல் சொன்னீங்க. இப்போ நம்ம ஒரு வீடு புதுசா கட்டுறோம் அப்படிங்கும் போது அதுக்குள்ள கோமாதா பூஜை எப்படி பண்ணணும்? தினசரி பெண்கள் வழிபட வேண்டிய செய்ய வேண்டிய பூஜை என்ன? ரொம்ப விசேஷமான வழிபாட்டு முறைகளில் நான் அப்படியே சொன்ன மாதிரி இந்த வழிபாடு ரொம்ப விசேஷமானது. நீங்கள் கோயில் வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தா கிரகப்பிரவேசம் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு காலையில் கணபதி பூஜை பண்ணுவா, அதுக்கப்புறம் கலச ஸ்தாபனம் பண்ணுவா, சங்கல்பம் பண்ணுவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமங்கள் பண்ணுவோம். ஹோமமெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஒரு குத்து விளக்கு, உப்பு, அதே மாதிரி புளி, பருப்பு, இந்த மாதிரி 5 வகையான ஒரு மங்களகரமான பொருட்களை எடுத்துகிட்டு வந்துடுவா. 5 சுமங்களையும் கொண்டு வருவாள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்றோட சேர்ந்த பசுமாடை வச்சு ஃபஸ்ட்டு அந்த பசுமாட்டுக்கு பூஜைகள் பண்ணுறது வழக்கங்கள் உண்டு. அதை மகாலட்சுமியாக பாவித்து லக்ஷ்மி பூஜையாக பண்ணுறது உண்டு. இந்த லக்ஷ்மி பூஜையாக பண்ணதுக்கப்புறம் இந்த குத்து விளக்கெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் பசுமாடை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பசுமாட்டுக்கு தேவையான திரவியங்களை கொடுத்துட்டு திருப்பி அதுக்குண்டான மாலை மரியாதை. சில பேர் கண்ணுக்குட்டியை கூட கூட்டின்னு வருவாங்க இல்லையா? பசு கன்று. ஸோ 2யும் சேர்த்து தான் பண்ணுறது விசேஷமாக இருந்துட்டு இருக்கும். சில பேர் எனக்கு அப்படி பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா விக்கிரகமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இந்த விக்கிரகமாக வச்சுக்கிறது பசுமாடுக்கு அதே மாதிரி பார்த்தா நெற்றி புருவம், நெற்றிலையும் நெற்றியினுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியில் புருவமும் பசுமாடுடைய வாழ்கிட்ட பொட்டும் வச்சுட்டு அந்த குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஓம் கம் கணபதையே நமக ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமசிவாய நமக, மகேஸ்வராய நமக, பின்னாடி பார்த்துட்டேன்னா மகாலட்சுமி நமக. இப்படி பூஜை பண்ணும்பொழுது நல்ல கௌரி தன்மைகள் நல்லா வீட்டில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி இருக்கும். இதை முடிஞ்ச அளவுக்கு நித்தியமாக பூஜை பண்ணுறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். கண்டிப்பா சார். ஜோதிடம் மற்றும் சிறப்பான ஆன்மீக விளக்கங்களை நமக்காகவே இங்க பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444559595. சார், பொதுவாகவே இறைவன் எங்கும் இருப்பான், எதிலும் இருப்பான்.
தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவன் அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் கூட சில பேர் பாத்தீங்கன்னாக்கா இறைவனை வந்து ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது காலையில போவாங்க, சில பேர் சாயங்காலம் போவாங்க, சில பேர் ராகு காலத்துல போவாங்க, சில பேர் ஹோரை பார்த்து போவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு இல்லையா? எந்த நேரத்தில் நாம் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டால் நமக்கு சிறப்பான பலனை தரும்? வரம் தர வேண்டிய நேரம், அதாவது சுவாமிக்கு பூஜைக்கு உண்டான நேரம், வரம் தர வேண்டிய நேரம், அதே மாதிரி கல்யாண உற்சவ நேரம், இந்த மாதிரி சாயரக்ஷ பூஜை, அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொன்று இருக்குது. இது நான் சொன்னபோது உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், ஆகா இப்படி ஒரு வழிபாட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் போகும்பொழுது அது வந்து சிருஷ்டி நேரம் சொல்லுவா, வரம் தரக்கூடிய நேரம். உதாரணத்துக்கு எனக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கிறவா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் போய் தரிசனம் பண்ணுறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் காலையில் நேரத்தை கொண்டு போய் சுவாமியை சுற்றி பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுறது வழக்கமாக எடுத்துட்டுருப்பா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரம் தரக்கூடிய நேரமாக இருந்துருக்கும். எது? பிரம்ம முகூர்த்த காலம். குழந்தை காலம் என்னங்கிறதும் காலையில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் விடிய காத்தாலும் 4:30 மணியிலிருந்து 5:45 6 மணி சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வேலை, அடுத்த வேலை அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்துட்டோன்னா அடுத்த வேலைக்கு முன்னாடி புத்திரஸ்தானம், நம்ம குழந்தை வரம் வேண்டுற வாழ்க்கெல்லாம் பார்த்துட்டோம்னா பிரம்ம முகூர்த்த காலம் ரொம்ப விசேஷமாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வரம் எனக்கு வேணும், எனக்கு வந்து நினைச்ச காரியம் சத்தியமாக நடைபெறணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த காலம் ரொம்ப விசேஷமாக இருந்துட்டு இருக்கும். காலசந்தி பூஜைன்னு சொல்லுவாள். காலையில் முதல் பூஜை, அதாவது 7 மணிக்கு பண்ணக்கூடிய ஒரு பூஜைகள் இருக்கும். இந்த மாதிரி பூஜைகளை வழிபடும் பொழுது பார்த்துட்டேன்னா உடல் உபாதைகள் நிறையா பேர் இருந்துருக்கும். எனக்கு வந்து உடல் தேக உபாதை இருந்துருக்கும். கரெக்டாக சூரிய உதயம் முடிஞ்ச அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே வழிபடுறவாளுக்கு பார்த்துட்டேன்னா உடல் உபாதைகள் சம்பந்தமான பிரச்சனைகள், உபாதை சம்பந்தமான பிரச்சனைகள் இத்தனை நாள் இல்லை, இப்போ எனக்கு புதுசாக வந்திருக்கு அப்படின்னு எத்தனை பேர் நினச்சிட்டு இருப்பா. சார் போன வருஷம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவா நிறைய பேர், இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவா கூட நிறைய பேர் இருந்துட்டு இருப்பா. இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டேன்னா இந்த காலசந்தி பூஜைன்னு சொல்லுவாங்க. அதாவது காலையில் 7 மணிக்கு தரிசனம் பண்ணக்கூடிய அந்த நேரம் ரொம்ப விசேஷமாகவும் உச்சிதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி 10 மணி, அதாவது காலையில் 2வது பூஜை 9லிருந்து 10 மணி காலம், 10லிருந்து 12 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு நேரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக சாத்வீகமாக இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வேண்டுதல்லாம் பெருசாக இல்லை, சுவாமி தரிசனம் பண்ணணும் நித்தியமாக போய் இருந்துட்டு இருக்கும். முதல்ல அந்த தடங்கள் வருது, தடங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த வழிபாடு ரொம்ப உகந்ததாக இருக்கும். உதாரணமாக வெள்ளிக்கிழமை வரக்கூடிய 10 12 ராகு காலமெல்லாம் பார்த்துட்டோம்னா நிறைய பேர் வழிபட்டுருப்பாங்க. எங்கள் கோயிலில் இருக்கிற வாழ்கிட்டெல்லாம் கேட்டோம்னா என்னங்க கல்யாண தடங்களுங்க, குடும்பத்தில் தடங்களுங்க, அந்த மாதிரி பேசின்னு இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். ஸோ ஆக காலையில் அந்த 10 மணிக்கு வழிபாடு பண்ணுறது உன்னதமான பலன்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் 3 வழிபாட்டு முறைகளும் கண்டிப்பாக உச்சிகால பூஜையெல்லாம் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? அரக்கோணத்திலிருந்து சிவசங்கர் மேடம். சிவசங்கர் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? 1/12/87ங்க. பிறந்த நேரம்? டைம் கரெக்டா தெரியலங்க. பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும்ன்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம் சார். உங்களுக்கு மீனராசி ரேவதி நட்சத்திரம் கரெக்டாக 30ஆவது வயசு நடக்கிறது. ஓகே. என்ன கேள்வி சார்? தொழில் சம்பந்தமாக கேட்டேன். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ நான் மெக்கானிக் தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் சார். இது வந்து மெக்கானிக் எனக்கு வந்து நல்லா இருக்குமா, நல்ல முன்னேற்றம் இருக்குமான்னு கேட்குறீங்க இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. பொதுவாக பார்த்துட்டேன்னா உங்களுக்கு 9ஆம் இடம், அதாவது இரும்புக்குண்டான அதிபதி சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனீஸ்வரர் வந்து இப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வாசம் செய்யக்கூடிய தன்மைகள் கொண்டதாக இருக்குது. வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வரக்கும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய சித்திரை மாதத்துக்கு மேலே பணம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதாகவும் சிறு சிறு விரயங்கள் இருந்ததெல்லாம் நல்ல திருப்திகரமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சாஸ்தா வழிபாடு விசேஷ வழிபாடாக இருந்துட்டு இருக்கும். நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ஸ்தாபனத்தில் சுதர்ஷன ஜபம், சுதர்ஷன யந்திரம் வைக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோம். கேமா. திருப்பூர்ல இருந்து பிரேமாமா. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்கு தான். அவங்க பெயர்? கேமா. டேட் ஆஃப் பர்த்? 17/8/1994. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் ராத்திரி 12 மணிக்கு. புதன்கிழமை ஆவணி 2 ஆவணி 1/12 சொல்றாங்க. சரிங்க. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? தனுசு ராசி, புராட நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? அவருக்கு கல்யாணம் கடந்து போகுது. சரி, இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சாமி. இவங்களோட கேமாவோட இதை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் தனுசு ராசி போராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. 7.5 சனி இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு.
அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ருத்ர சமக்கம்னு சொல்லுவாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் அர்ச்சகர்கிட்ட போய் கேளுங்க. ருத்ர சமக்கம் அப்படின்னா சங்காபிஷேகம், இந்த ரெண்டையும் பரிகாரமாக பண்ணிக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்கள் கொடுக்கும். ஒன்று. அடுத்தது பார்த்துட்டோம்னா பார்வதி பரமேஸ்வர பூஜைன்னு சொல்லுவாங்க. இது பெண்ணாக இருந்ததுன்னா சுயம்பரா பார்வதின்னு பேர். பார்வதி அம்பாள் பரமேஸ்வரரை விவாகம் பண்ணுறதுக்காக தன்னுடைய சின்னதுலேருந்து ஜபித்த ஒரு மந்திரம். இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிறது இவங்களுக்கு சீக்கிரமாக திருமண யோகத்தை கொடுக்கும். நினைச்ச காரியம் கைகூடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. நம்ம ஆலயத்தில் சென்று இறைவனை எந்த நேரத்தில் வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் சார். 10ல இருந்து 12 மணி வரைக்கும் சொன்னீங்க. அடுத்து நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க நாங்கள ரொம்ப அழகா காத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இந்த உச்சிகால பூஜை நிறைய பேர் பார்க்கறது உண்டு. உச்சிகால பூஜைகள் பார்த்துட்டு நிறைய பேருக்கு இந்த பிளாக் மேஜிக்ல நிறைய சிந்தனைகள் இருந்துட்டு இருக்கும். பிளாக் மேஜிக்னா என்ன? எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, எனக்கு யாரோ ஏதோ நடந்துருச்சு, எனக்கு யாரோ ஏதோ ஒன்று இப்படி ஆயிடுச்சு, எனக்கு யாரோ ஏதோ பண்ணுறாங்க, எங்கள் வீட்லேயே இருக்கிறவங்க மருந்து கொடுக்குறா, அது பண்ணுற, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு வரும். சில பேர் நம்பிக்கை இருக்கும், சில பேர் நம்பிக்கையில் இருக்கணும், சில பேர் நல்லது இருக்கும்போது எதிர்மறையான விஷயங்களும் இருக்குன்னு நம்புவா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள், தடங்கள், ஏன் கந்தசஷ்டி கவசத்துக்குள்ள கடிவிட விஷங்கள் கடித்துரைங்கன்னு மிருகத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பில்லி சூனியம் சைத்தியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆக இந்த மாதிரி தொல்லைகள் இருக்கிற வாளுக்கு ஒரு அம்மா அன்னைக்கு சொல்லியிருந்தா, இப்போ வெளிநாடு போகும்போது கூட அந்த அம்மா சொல்லியிருந்தா, சாமி யாரோ ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துட்டுருக்கு, எனக்கு ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது, நெகட்டிவாகவே நிறைய தோன்றுறது அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டேன்னா அந்த உச்சிக்கால பூஜை ரொம்ப உன்னதமான பூஜையாக இருக்கும். இந்த பயங்கள்லாம் போகக்கூடியது. நிறைய பேர் பயத்தில் இருப்பா. பொதுவாகவே பயத்தில் இருக்கிறவா, இப்போ இந்த சமயத்தில் பயத்தில் இருக்கிறவாளுக்கும் இந்த வழிபாடு ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சாயந்தரங்கால பிரதோஷ கால பூஜைன்னு சொல்லுவாள். பிரதோஷ வேலை பூஜைன்னு சொல்லுவாள். சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வழிபடுறவா இருக்குது. அதாவது எல்லாமே தடங்களாக இருக்குன்னு காலையில் ஒரு பூஜையை சொல்லியிருந்தேன், 10 மணி பூஜையை சொல்லியிருந்தேன். எந்த காரியமே முயற்சி எடுக்கிற எனக்கு பலன் கொடுக்கறது கிடையாது. எனக்கு ஒரே பிரச்சனையாகவே இருந்துருக்கு. வேலைக்கு போனால் வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் இருந்தால் குடும்பத்தில் உபாதைகள் இருந்துருக்கு, வெளியில் முந்தியெல்லாம் எனக்கு நல்ல மதிப்பு இருந்தது, இப்போ நல்ல மதிப்பு இல்லை. இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு நான் என்ன மாற்றம் கொடுக்கணும்? தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்குது. தொடர்ந்து இந்த தொல்லையிலேருந்து நிவர்த்தி வேணும்ட்டா திக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணை. அந்த தெய்வத்தை வழிபடுறதுக்கு எனக்கு எந்த வழிபாடு ரொம்ப உகந்ததாக இருக்குன்னா, இந்த 4:30லேருந்து 6க்குள்ளே கோயிலில் போய் சுவாமியை வழிபடுறது இந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரே வேளையில் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறது இந்த 4:30 இருக்கக்கூடிய காலங்கள். அதுதான் இந்த பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய காலமாக இருந்துருக்கு அந்த வழிபாடு. அதுக்கப்புறம் 3 வழிபாடுகளும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஹேமலதா பேசுறேன். ஹேமலதாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரர் கேட்கணுங்க. அவருடைய பெயர்? அவரோட பெயர் ஜி வெங்கடேசன். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 20/2/1971. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 11:15. இரவா மதியமாமா? காலையில. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? இவருக்கு தொழில் எது செஞ்சாலும் தடங்கள் நிறைய வருது மேடம். கண்டிப்பா கவலையப்படாதீங்கம்மா, சரி, இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறதுல. நீங்க சொன்ன விஷயங்கள் பார்த்தோம்னா இதுல எப்படி இருக்கு, இந்த மாதிரி தொழில் ரீதியான தடங்கள் கொடுக்கறது, இதுல இருந்து மாற்றங்கள் வரதுக்கு நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்து கேட்டிருக்கீங்களே. இந்த நல்லது. இந்த இதை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம்னா நல்ல மாற்றங்கள் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எப்பத்திலேருந்து இவருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாக வரக்கூடிய வைகாசி மாதத்துலேருந்து இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஏப்ரல், மே, ஜூனில் இவருக்கு இந்த தொல்லைகளிலிருந்து மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் நல்ல தண்ணியை ஊற்றி எலுமிச்சம்பழம் வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வீடு திருஷ்டி, அதாவது கிரக திருஷ்டின்னு சொல்லுவோம், அந்த திருஷ்டியும் போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்தியோக திருஷ்டி, இந்த உத்தியோக திருஷ்டியும் போதும். இந்த வழிபாடும் உங்களுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம பிரதோஷ நேர பூஜை குறித்து பார்த்தோம். அடுத்த 3 கால பூஜைகள் குறித்தும் கடகடகடன் எங்க நேர்களுக்காக சொல்லுங்களேன். கண்டிப்பா கடகடகடன்னு சொல்ல போறேன். இந்த சாயந்தர வேலை பூஜை லக்ஷ்மி கடாட்சம் வரணும் நிறைய பேர் எதிர்பார்க்கறது உண்டு. லக்ஷ்மி கடாட்சம் ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கறது மகாலட்சுமி வழிபாடு. அது சாயந்தர நேரத்தில் பண்றது சந்தி வேலை பூஜைன்னு சொல்லுவா. லக்ஷ்மி கிருபடாசம் வீட்டில் ஐஸ்வர்யம் கிடக்கிறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். சாயரக்ஷ பூஜைன்னு சொல்லுவாள். தம்பதி போய் வழிபடுறது அன்னோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன சுமைகள் தீர்றதுக்கும் குழந்தைகளுக்கு படிப்புகளுக்கும்
சாயரக்ஷ பூஜை உன்னதமான பலன்களை கொடுக்கும். அது இரவு போகக்கூடிய, சாயந்தரம் போகக்கூடிய பூஜை. அர்த்தஜாம பூஜைன்னு சொல்லுவா, இரவு வழிபடக்கூடிய பூஜை. இந்த இரவு வழிபடக்கூடிய பூஜை எல்லா விஷயங்களுக்கும் உன்னதமான பலன் கொடுக்கும். மன நிம்மதி கொடுக்கறதுக்கு இந்த பலன்களை கொடுக்கறதாக இருந்தது. அற்புதமா சொன்னீங்க சார். அதாவது எல்லாருமே கோவிலுக்கு போறோம், வழிபடுறோம், வரோம். ஆனா நம்ம செய்யும் செயலை புரிந்து கொண்டு செய்தாலே போதும். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த நேரத்துல போனா அதற்கான அற்புதமான தீர்வுகள் கொடுக்கும் அப்படின்னு ஒரு குரு ஸ்தானத்துல ஒரு வழிகாட்டியா இருந்து எங்களுக்கு நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நிச்சயம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒரு அம்மா சொன்னா, சாமி எனக்கு முதல்ல தானம்ங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. தானம் சொன்னா எல்லாத்துக்கும் என்னைக்காவது பிறந்த நாளைக்கு போய் தானம் போடுறதுன்னு. நீங்கள் ஒரு விஷயத்தில் சொன்னேன், இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையானா சனிக்கிழமையானா பட்சிகளுக்கு தானம் கொடு, முடியாதவாளுக்கு தானம் கொடு. டெய்லி காலையில் எந்திரிச்சு போகிறேன், டெய்லியும் என்னால் முடிஞ்ச ஒரு 20 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நைட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 20 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். என்னமோ தெரியல சாமி, நல்ல மாற்றத்துக்கு மேலே ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு, மனசில் ஒரு நிம்மதி இருக்குது. இன்றைக்கி காலையில் நான் போய் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு பகவானுடைய புதிய கிருபகடாட்சத்தை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களும் தொடர்பு கொண்டவாளும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய பரிபூரண அனுகிரகத்தை கொண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் வஞ்சமே இல்லாத உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சியும் இணையே இல்லாத புகழும் நீண்ட ஆயுளும் தந்து பல்லாண்டு 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 வாழுதுமே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் மற்றும் அதி அற்புதமான ஆன்மீக விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.